பாமகவில் தந்தை மகன் மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. குடும்ப சண்டையால் அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பாமக. இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும், பாமகவினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. அதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து வன்னியர்களுக்காக சங்கமாக ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பாமக கட்சியாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இதன் குடும்ப சண்டையினால் இதன் நிலைமை என்னவாகும், எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார். திரு பிரியன், வணக்கம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தற்பொழுது புதிதாக வெளியிடப்பட்டிருக்கும் புகைப்படங்கள், அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல், இது எல்லாமே கடைசியா எங்க வந்து நிக்குது அப்படின்னா, பாமக கட்சி என்ன ஆகும்? வன்னியர் சமூகத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி 36 வருடங்களுக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இப்போ இந்த குடும்ப சண்டையினால இந்த பாமகவுடைய எதிர்காலம் என்னவாகும், அதன் அரசியல் தாக்கம் என்னவாக இருக்கும்? இல்ல, அதாவது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வன்னியர் சங்கமாக இருந்து அது 87 வந்து ஒரு பெரிய இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை பெருசாக நடத்தி அதுல 22 உயிர்கள் வந்து இழந்தாங்க. அவங்க அந்த போராட்டத்துல வன்னியர் சங்கம் இழந்தது 72 உயிர்கள். ஸோ அது சாதாரண விஷயம் கிடையாது, அது வந்து பெரிய தியாகம் அது. ஸோ அப்படிலாம் ஃபைட் பண்ணி கடைசியில் வந்து அவருக்கு கலைஞர் அவர்கள் 89 ஆட்சிக்கு வந்த உடனே வந்து அந்த 20% மோஸ்ட் பேக்வேர்டுக்கு கொடுத்தாரு. அதில் வன்னியர்களும் உள்ளடக்கமாக அப்படி பார்த்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து பார்க்கும்போது பாமகவுடைய வளர்ச்சின்னு பார்க்கும்போது அப்புறம் தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்சு வளர்ச்சின்னு பார்க்கும்போது அவங்க 98 பார்லிமெண்ட்ல வின் பண்ணி அமைச்சராகிறது, அதிமுக கூட்டணியில போய் அமைச்சராகவே போறாங்க. அதுக்கப்புறம் 99 அப்புறம் 2004 இதுலாம் வந்து அமைச்சராகிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட பெரிய வெற்றின்னு பார்த்தீங்கன்னா 2001 2006 தேர்தலில் திமுக அதிமுக 2 பேருடைய கூட்டணி இருந்தபோது கிட்டத்தட்ட 23 இடங்களும் 18 இடங்களும் பெற்றாங்க. அதுக்கப்புறம் 2011 அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இடங்கள் தான் 11 பெற்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியில இருந்தாங்க, அது சரியா ஒர்க் அவுட் ஆகலை. 2014 எலெக்ஷன்ல அன்புமணி மட்டும் வின் பண்ணார். 2016 பார்த்தீங்கன்னா வந்து அன்புமணியை முன்னிறுத்தினாங்க, 5% ஓட்டு வாங்கினாங்க, பட் ஒரு இடத்துல கூட வின் பண்ணல. அப்புறம் 2019 பார்த்தீங்கன்னா தோல்விதான் தருவாங்க. 2021 5 இடங்கள் வாங்கினாங்க அவங்க. அதுவும் குறிப்பா 10.5 கொடுத்ததுனால கேரளத்துக்கு தருமபுரி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தே தவிர அவங்க மத்திய வட மாவட்டங்கள்ல பெரிய அளவுக்கு அவங்களுக்கு உதவியா இல்லை. அந்த 10.5 கொடுத்தது உதவியா இல்லை. மயிலத்துல மட்டுமே வின் பண்ணாங்க. ஸோ இந்த சூழல்ல வந்து இந்த 21 அப்புறம் பார்த்தீங்கன்னா 24 வந்து அவங்க வந்து பாஜகவோட கூட்டணி இருந்தாங்க. ஒரு இடத்துலயே வெற்றி பெற முடியல சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த சூழல்ல இந்த பிளவு வந்துருக்கிறத பாக்குறோம் நம்ம. அதாவது குடும்ப சண்டையா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் மூந்தனுக்கு வந்து பதவி கொடுக்க வேண்டிய, அதாவது அவங்க டாக்டருடைய சன்னுக்கு பெண்ணுடைய மகனுக்கு பதவி கொடுக்க வேண்டிய அந்த சூழல்ல அந்த சண்டை வந்து ஒரு பெரிய சண்டையா போய் கடைசியில அன்புமணியை நீக்கிற அளவுக்கு 2 பேரும், அன்புமணி தனியா பொதுக்குழு நடத்துறது, ராமதாஸ் தனியா பொதுக்குழு நடத்துறது போன்ற விஷயங்களாகி ராமதாஸ் பல பேரை நீக்கிறதும், அன்புமணி அவங்களை சேர்க்கிறதும், அன்புமணி பல பேரை நீக்கிறதும், ராமதாஸ் சேர்க்கிறதும், 2 பேரும் தனித்தனி பொதுக்குழு நடத்துறதும் போன்ற பல விஷயங்கள் நடந்து இப்ப அன்புமணி தனியா யாத்திரை போயிட்டு இருக்கிறதையும் பாக்குறோம் நம்ம. இதுக்கு நடுவில் ஒழுங்கு கமிட்டி போட்டு அது வந்து டிசிப்ளினரி கமிட்டி போட்டு அது அன்புமணி நோட்டீஸ் கொடுத்து இப்ப நாளைக்கு அந்த டிசிப்ளினரி கமிட்டி நாளைக்கு மறுபடியும் கூடுது. அந்த கமிட்டியில அன்புமணியை வந்து கட்சியில இருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கதை சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த பிளவுன்றது வந்து கிட்டத்தட்ட ஃபார்மலைஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து இனிமேல் வந்து அதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா, தேர்தலை நோக்கி பாமக செல்லும் போது இந்த மாதிரியான ஒரு பிளவு, தேர்தல் இல்லாத போது இருந்தா கூட பரவாயில்ல, அடுத்த ஒரு 8 மாதத்துக்குள்ள தேர்தல் வரப்போற சூழல்ல இந்த பிளவு என்பது வந்து கிட்டத்தட்ட ஒரு சிட்டிசிவில் கோர்ட் கதவை தட்டுற அளவுக்கு தேர்தல் கமிஷன் இதில் எப்படி தலையிடும் தெரியல. அங்கீகரிக்கப்பட்ட நிலை வந்து இப்போ இல்லாதனால தேர்தல் கமிஷன் வந்து இதுக்குள்ள தலையிடுமான்னு என்பது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட சிட்டிசிவில் கோர்ட்ல வந்து இப்ப 2 பேரும் பொதுக்குழு கூட்டிருக்காங்க. யார் கூட்டின பொதுக்குழு வந்து அதிகாரப்பூர்வமான பொதுக்குழு, மெஜாரிட்டி பொதுக்குழு இருக்கிறது யார் பக்கம் இருக்காங்கன்னு ஒரு விஷயம் வரும்போது, கட்சி யாருக்கு இருக்குன்னு ஒரு பக்கம் வரும்போது சிட்டிசிவில் கோர்ட் அதை முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். அப்போ நாளைக்கு அன்புமணியை வந்து நீக்கினாங்கன்னா அன்புமணி ஒரு பொதுக்குழு கூட்டி அவங்கள நீக்குவாரு, அந்த ராமதாஸையே அவர் நீக்கினாருன்னு பண்ண முடியும். ஸோ இது எங்க இந்த தகராறு எந்த லெவலுக்கு போறதுன்னா, கிட்டத்தட்ட பிரிவுன்றது வந்து நிரந்தரமா வந்துடும் போல இருக்கிறவங்களுக்கு தான் போயிடுது. ஆக்சுவலா இதுதான் வந்து பாமக தொண்டர்களை வந்து பெரிய வருத்தத்துக்கு உள்ளாக்கி இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதாவது ஆரம்பத்தில் அவங்க நினைச்சாங்க எப்பயும் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் கூடி பேசி முடிவு பண்ணுவாங்க நினைச்சாங்க. ஆனால் அது போக போக பாத்தீங்கன்னா தகராறு வந்து பிரச்சனை முத்திக்கொண்டே போகிறதே தவிர அது தீர்வுக்கான எந்த வழியும் இல்லை. அதுக்கு அடிப்படையான ஒரே காரணம் என்னன்னா, பாமக என்கிற கட்சியில வந்து அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் ஏற்படுற அந்த பிரச்சனைகளை அல்லது அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏற்படுற பிரச்சனைகளை
தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு தகுதி வாய்ந்த தலைவர் அங்க இல்லை, அந்த கட்சியில் இல்லை. எல்லாருமே வந்து அந்த 2 பேருக்கும் அடிபணிந்து வேலை செய்யுதுன்னா அவங்க யாருமே அவங்க 2 பேரையும் கட்சி நன்மைக்காக நீங்க ஒன்றுபடணும்னு அவங்கள வந்து ஒரு ஃப்ரேம்குள்ள கொள்றதுக்கான ஒரு விஷயம் வந்து அங்க எந்த தலைவரும் அங்க இல்லாதனால அவங்க 2 பேருக்குள்ள தகராறு வந்து எந்த தடையும் இல்லாமல் இந்த தகராறு நீடித்து கொண்டே போறதை நம்ம பாக்குறோம் நம்ம. ஸோ இப்போ இருக்கிற சூழல்ல வந்து ஒவ்வொரு பாமக தொண்டரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 2 பேரும் ஈகோ விட்டுட்டு கலந்து பேசி வந்து கட்சியை வந்து ஒன்றுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னும் கூட நம்பிக்கையோட இருக்கிற கட்சி தொண்டர்கள் இருக்கதான் செய்யறாங்க. எப்படியும் தேர்தலுக்கு முன்னாடி 2 பேரும் ஒன்றுபற்றுவாங்கன்னு நினைக்கிறவங்களும் இன்னைக்கு இருக்கதான் செய்யறாங்க. ஆனால் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது ஒரு ஃபார்மலா வந்து ஒரு பிளவை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு தோற்றம் தான் நமக்கு தெரியுது. 2 பேருமே தெரியும். இப்ப நீங்க சொல்ற சமீபத்துல வந்த சில புகைப்படங்கள்லாம் நீங்க சொல்றீங்க, நீங்க அந்த புகைப்படத்துக்கு நம்ம அவ்வளவா போக வேண்டாம், அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ராமதாஸை இயக்குவது யாரு என்கிற ஒரு கேள்வி வருது. ஆக்சுவலா ராமதாஸ் கூட்டணி போன்ற விஷயங்கள்ல அன்புமணி தானே முடிவெடுத்தாரு. இந்த வாட்டி வந்து ராமதாஸே முடிவெடுக்கணும்னு பாக்குறாரு. ராமதாஸ் வந்து தன் கையில தான் சாகிற வரையும் தான் தான் வந்து கட்சிக்கு தலைவராக இருக்கணும்னு பாக்குறாரு போன்ற பல விஷயங்கள் வரும்போது ஸோ இது எந்த அடிப்படையில இந்த தகராறு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுத பாக்குறோம். நம்ம கூட்டணி நான் தான் அரேஞ்ச் பண்ணுவேன், மற்ற கட்சியோட நான் தான் பேசுவேன் அப்படின்னா ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியோட கூட்டணி பேசும்போது அந்த கூட்டணி வந்து இடங்கள் மட்டும் கொடுக்கல, தேர்தல் செலவுக்கான பணத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டணிக்கு தலைமை தாங்குறோம். ஸோ அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்றதை நம்ம பாக்குறோம். நம்ம அப்போ ராமதாஸ் அவர்கள் அந்த இடத்துல பிரச்சனை பண்றாருன்னா போன வாட்டி பாஜகவோட அன்புமணி தான் முடிவு எடுத்தாருன்னு சொல்லும் போது ராமதாஸ் இயல்பா வந்து இந்த வாட்டி நம்ம தான் முடிவு எடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். அவரை யாரோ தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சில புகைப்படங்கள் வெளியில வரதை பார்க்கும்போது அன்புமணி தரப்பு சொல்ற சில விஷயங்கள் கரெக்டான நம்ம தெரிதாலும் இங்க என்னமோ நமக்கு தோன்றதை நம்ம பாக்குறோம். ஸோ இது வந்து பாமக தொண்டர்கள் இனிமே அவங்க வந்து இதே நிலை கண்டினியூ ஆனா எலெக்ஷன் போது இதே கண்டினியூ ஆனா நிச்சயமாக இந்த 2 பிரிவும் வந்து எந்த கூட்டணியில் சேர்ந்தாலுமே அவங்களுக்கு எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்காது. முதல்ல எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்காது மட்டுமல்ல, எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இதனால யாருக்குமே லாபம் இல்லை. ஒரு பிற்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு அப்பா மகனுக்கு இடையில ஏற்பட்ட ஒரு ஈகோ கிளாஷ்னாலேயோ இல்ல தந்தை இந்த மாதிரியான ஒரு நிறுவனர் தலைவருக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையினாலேயோ இந்த மாதிரி 2 பிளவா பிறந்து போறதுன்றது வந்து நிச்சயமா வருந்தத்தக்க ஒரு விஷயம். பாமக தொண்டர்கள் ரொம்ப வேதனைகள் ஆற்றுற ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் தாண்டி நாளைக்கு அன்புமணியை கட்சியை விட்டு வெளியில அனுப்புற ஒரு சூழல் வந்தா கூட இது சிட்டிசன் கோர்ட்ல விஷயங்கள் போனா கூட தேர்தலுக்கு முன்னாடி எப்படியும் ஒன்றுபட்டுருவாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆசை வந்து சின்ன ஒரு நம்பிக்கை வந்து எல்லா பாமக தொண்டர்கிட்ட பெரும்பாலோர்கிட்ட இருக்கிறத நான் பாக்குறேன் ஆக்சுவலா. ஸோ அது வந்து நடக்குமா இல்லையான்றத தேர்தல் நிறுத்தத்துல தான் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த பிளவு என்பது ஒரு கோர்ட்டு கருவை தட்டுற அளவுக்கு போயிருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம ஸோ அடுத்த கட்டம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதோட விளைவுகளை வந்து நல்லா 2 பேருக்குமே நல்லா தெரியும். அவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது அதனால ஏற்படுற விளைவுகள் இது நம்ம சொல்றத விட அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஆனாலுமே இது கண்டினியூ ஆகுதுன்னா இதுக்கு யார் காரணம் என்ன காரணம் என்ற அவங்க தான் யோசிச்சு முடிவு கட்ட வேண்டியதை தவிர மற்றவங்க எவ்வளவு சொன்னாலுமே அதை அவர்கள் உணர்வது மாதிரி தெரியவில்லை என்று என் கருத்து. நன்றி திரு பிரியன்.